ஒரு 16 வயசு டீனேஜ் பொண்ணு அவள் அம்மாவோட தனியாக வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் அவளோட அம்மாவுக்கு ஜப்பான்லேருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் மூலமாக தான் அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சதையும் அண்ட் அந்த பர்சன் இப்போவும் தான் அம்மாவை நினச்சிட்டு இருக்கிறதையும் அந்த கடிதம் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இன்றைக்கி நம்ம இந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2019 கொரியாவில் ரிலீஸ் ஆன மூன்லைட் விண்டர் அப்படிங்கிற படத்தோட கதை தான். அண்ட் நான் உங்கள் ஜோதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் சிவம். பட் இது என்னோட கதை இல்லை, என் அம்மாவோட கதை. இதை நான் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? எனக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 வயசு இருக்கும். அப்போவே என்னோட அப்பா அம்மா பிரிஞ்சிட்டேன். அப்போ இருந்தே நான் என் அம்மா கூட தான் இருக்கேன். நானும் அப்பாவும் அப்பப்போ மீட் பண்ணி பேசிப்பேன். பேசும்போதெல்லாம் நான் அம்மாவை பற்றி தான் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். என்னடா இவன் அம்மா கூட இருக்கேங்கிறா, ஆனால் அப்பாவை பார்த்தா அம்மாவை பற்றி தான் பேசுவேங்கிறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்குது. என் பேரண்ட்ஸ் பிரியும் போது எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. பட் நான் டீனேஜ் வரும்போது அம்மாவோட சில விஷயங்கள் எனக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும். அம்மா எனக்கு தேவையானதை பண்ண என் அப்பாவை எதிர்பார்க்காம வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் அவங்க பண்ணுற வேலையில் அவங்களுக்கு பிடிப்பு இல்லையா, அந்த வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு பிடிப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரியாது. என் கூட இருக்கும்போது எனக்காக சிரிக்கிற மாதிரி இருக்குமே தவிர பொது இடங்கள் மற்றவங்க கிட்டலாம் நான் அம்மா சிரித்து பேசி பார்த்ததே இல்லை. இவ்வளோ ஏன் என் அம்மா சிரித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது என்கிட்ட. என் அம்மாவை பற்றி ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் அம்மா லேட் நைட்டில் தனியாக வாக்கிங் போகிறாங்க, அந்த தனிமையில் சில நேரங்களில் நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்லாம். பட் இதெல்லாம் என்னன்னு என்னால் அப்போ புரிஞ்சிக்க முடியல. ஆனால் என் மனசுக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு, என் அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். என் அம்மாவோட தனிமையை போக்கி அவங்களோட முகத்தில் ஒரு உண்மையான புன்னகையை வர வச்சா நல்லா இருக்கும்னு தோணும். பட் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என் வீட்டுக்கு ஜப்பான்லேருந்து ஒரு லெட்டர் வந்தது. அது என் அம்மாவோட பேருக்கு தான் வந்திருந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு பயங்கர க்யூரியஸாக இருந்தது, அது யாராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை நான் அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அந்த லெட்டரில், டியர் யூகி, நல்லா இருக்கியா? நான் உங்ககிட்ட இப்படி கேட்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். நம்ம பேசி ஒரு 20 வருஷம் இருக்கும்ல. இப்போ நீ என்னை மறந்து கூட போயிருக்கலாம், என்னமோ தெரியல. 20 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை இப்போ காண்டாக்ட் பண்ணணும் போல இருக்குது. வாழ்க்கைன்னா சில நேரங்கள் இப்படி தான் இருக்குமோ என்னமோ. உனக்கு என் அத்தையை ஞாபகம் இருக்கேன் யூகி? நான் எப்போவுமே சொல்லுவேனே, ஆன்டி மசோக்கா. நான் அவங்க கூட தான் இப்போ அட்டாரில் இருக்கேன். அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் யூகி. ஆனால் அவங்க இன்னும் மறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. இப்போவும் அவங்களுக்கு சத்தமாக பேசுகிறவங்கள பிடிக்காது, கூட்டமான இடங்களை பிடிக்காது. அவங்களுக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற இரவு நேரத்தை தான் பிடிக்கும். இந்த அட்டார் குளிருக்கு ரொம்ப பொருத்தமான ஆள் தெரியுமா? இங்கே குளிர்காலத்தில் பனி, நிலா, இரவு, அமைதி, இதை தவிர வேறு நீ எதையுமே பார்க்க முடியாது. சில நேரங்களில் நான் நினைப்பேன் யோகி, உனக்கும் இந்த அட்டார் பொருத்தமாக இருக்கும். என்னையும் ஆண்டியும் மாதிரி உனக்கும் இந்த அட்டார் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா யோகி? உன்னை பற்றின கனவு எனக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் உனக்காக ஒரு லெட்டர் எழுதுவேன். ரீசெண்டாக ரொம்ப நாளாச்சு நீ என் கனவுல வந்து. ஆனால் எப்போல்லாம் நீ என் கனவுல வரையும் அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் யோகி. ஏன்னா அந்த கனவு அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அந்த மாதிரி. பட் இப்போ ரொம்ப நாளாச்சு எனக்கு அந்த மாதிரி கனவுகள் வந்து. இப்போ ரீசெண்டாக தான் நீ அகெயின் என்னோட கனவுல வந்து. ஸோ இன்றைக்கி நான் உனக்காக கடிதம் எழுதிட்டுருக்கேன். எனக்கு இந்த லெட்டர்லாம் உனக்கு அனுப்பணும்னு ஆசையாக இருக்கும் யூவி. பட் அதெல்லாம் உனக்கு அனுப்ப முடியாதுல்ல.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஒன்று குடும்பம் இருக்கும். ஸோ சொல்ல நினைக்கிற எல்லாமே என் மனசோட சேர்த்து இந்த லெட்டரில் மட்டுமே இருந்துகிட்ருக்கு யோகி. ஒவ்வொரு முறை உனக்காக நான் எழுதும்போது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இப்போவுமே தயக்கமாக தான் இருக்கு யோகி. இத்தனை வருஷங்கள் ஓடி போயிடுச்சுல, உன்னை விட்டு விலகியே இருந்துட்டேன். இப்போவும் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. சில நேரங்கள் எனக்கு தோணும், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போவும் இந்த காதலை நான் அலோவ் பண்ணுறேன்னா அப்படின்னு. ஒருவேளை இருக்கலாம், பட் இந்த லெட்டரை உனக்கு எழுதுறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை யோகி. யோகி, நான் உன்னை எப்போவுமே அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்த மாதிரியான பர்சன் என்னால் புரிஞ்சிக்க முடியும். சில நேரங்களில் நான் கொரியாவை மிஸ் பண்ணுவேன் யோகி. நம்ம வாழ்ந்த இந்த கொரியாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். என் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் போல இருக்கும். அப்புறம் நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும் போலவும் இருக்கும். இப்படி ஒரு லெட்டரை படித்ததும் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் யோசிச்சேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பர்சன் நம்ம அம்மாவை இப்போவும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அம்மாவோட பழைய ஆல்பங்கள் எல்லாத்தையுமே எடுத்து தேட ஆரம்பிச்சேன். பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாகவே இல்லை. ஏன்னா என் அம்மாவோட ஆல்பம் மொத்தமும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது. அவங்க பேர் ஜூன். ஆனால் அதுக்கு மேலே என்னால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த மொத்த கதையும் தான் என்ன அப்படின்னு. சரி, இதை பற்றி நான் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு என் மாமா கிட்ட, அதாவது என் அம்மாவோட அண்ணா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய், மாமா, அம்மாவை பற்றி மறக்க முடியாத ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவர், ஓ அம்மாவை பற்றியா, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா, என்ன திடீர்னு கேட்குற, உனக்கு எங்கேருந்து இந்த மாதிரி தானே ஐடியாவில் வருது அப்படின்னு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அத்தாடி, டேஞ்சர் ஃபெல்லோவாக இருக்காரு. நாம் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவர் நம்மக்கிட்ட போட்டு வாங்கிறார் போலையே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டு, சரி என் அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போனேன். பட் என் அப்பா கிட்ட என்னால் டைரெக்டாக கேட்க முடியாதுல்ல. ஸோ அப்பா, நீங்கள் ஏன்ப்பா பிரிஞ்சிங்க, அம்மா பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் அப்பா ரொம்ப யோசிச்சு, உன் அம்மா தன்னை சுற்றி உள்ளவங்களை தனிமையில் விட்டுருவாமா அப்படின்னு சொன்னார். பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அங்கேருந்தும் எழுந்து வந்துட்டேன். எனக்கு அந்த லெட்டரில் வந்தது உண்மையா பொய்யா என்னதுன்னே தெரியாது. பட் ஒரு வேளை அப்படி ஒன்று இருந்தால் அது என் அம்மாவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என் அம்மா கிட்டேயே மெதுவாக பேச முயற்சி பண்ணேன். அம்மா, நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என் அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல், என் பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான், அம்மா, இனி நீங்கள் எனக்காக வாழ வேண்டாமா, நான் இன்னும் கொஞ்ச நாள் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவேன், எப்படியும் உங்கள் கூட இங்கே நான் இருக்க போகிறதில்ல, இனி உங்களுக்காக வாழுங்கம்மா, அப்பா ஒரு பொண்ணை டேட் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என் அம்மாவுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரியே, அப்படியா, குட் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அப்போனா, அம்மா நீயும் யாரையாவது டேட் பண்ணேம்மா, நீ மட்டும் ஏன் இப்படி தனியாகவே இருக்க அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ண. அப்போ என் அம்மா கேட்டை போட்டு, செபோ, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே என்னால் பேசவே முடியல. என் அம்மாவை எப்படி பேச வைக்கிறது, ஆனால் அவங்களோட அந்த லோன்லினஸ் எப்படி போக்குறது, அந்த லெட்டரில் இருந்த பர்சன் தான் யார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். ஒருவேளை அந்த லெட்டரில் இருந்த பர்சனையும் உன் அம்மாவையும் மீட் பண்ண வச்சா நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். நல்ல ஐடியாவாக இருக்குல்ல.